ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் ஸ்லீவ் ப்ளவுஸோட செக்டு பேட்டர்னோட டிசைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லீவ் செக்டு பேட்டர்ன் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே ப்ளவுஸஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸில் பாருங்கள், நல்ல பெரிய ஒரு செக்டு போட்டிருக்காங்க. இது வந்து 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வரும். பெரிய செக்டு பேட்டர்னில் உள்ளே சென்டரில் பெரிய பெரிய புத்தாஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய புத்தாஸ் உங்களோட டைப், நீங்கள் ரவுண்ட் ஷேப்பு இல்லை திலகம் ஷேப்பு, ஜிம்கி டைப் எந்த மாதிரி டைப்னாலும் போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு டிசைன் நல்ல கிராண்ட் லுக்காக கொடுக்கும். இது ஃபஸ்ட்டு டிசைன். நம்ம செகண்ட் டிசைன் பார்க்குறோம். செகண்ட் டைப் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு செக்டு பேட்டர்ன் கொடுத்துட்டு நல்ல நெருக்கமாக ஃபுல்லாக ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இதில் சென்டரில் புத்தாஸ் இல்லாமல் அதோட மேலே இருந்து ஒரு ஹேங்கிங் கீழே ட்ராப் விழுற மாதிரி ஒரு 3mm பீட் அண்ட் சுகர் பீட் வச்சுட்டு கீழே ட்ராப் விழுற மாதிரி வச்சுருக்காங்க. தேர்ட் டைப் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது அதை விட ஒரு பெரிய ஒரு செக்டு பேட்டர்ன். ஏன் பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஐ ஷேப் குந்தன் பீட்ஸ் யூஸ் பண்ணி அதோட கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கொடுக்குறதுனால நல்ல பெரிய ஒரு செக்டு பேட்டர்னாக இதில் போட்டிருக்காங்க. ஒரு ஐ ஷேப் குந்தன் அதோட கார்னர்ஸ் 4 கார்னர்லையும் வச்சுட்டு சுகர் பீடால் சுற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைப் ஆஃப் செக்டு பேட்டர்ன் ஸ்லீவ். இது தேர்ட் டைப்பு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டைப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஒரு டைப் ஆஃப் ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்பாக செக்டு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸோட டவுன் பார்ட்டில் குட்டி குட்டி செக்டு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சுகர் பீட் யூஸ் பண்ணி மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் 5mm or 6mm ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்லீவோட அப்பர் பார்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்டர் பாயிண்டில் உள்ள ஏரியாவையும் புத்தாஸ் வச்சு கொடுத்துட்டு கார்னர் பாயிண்ட்லேயும் குட்டி குட்டி மோட்டிஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்பர் பார்ட்டில் உள்ள செக்டு பேட்டர்ன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுலேருந்து சென்டரில் ரவுண்டாக இருக்கிற புத்தாஸ் யூஸ் பண்ணிவிட்டு கார்னர்லேயும் ஒரு 5mm பீட் சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெவியான ஒர்க். இது ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டும். ப்ரைடல் ஒர்க்குக்காக இதுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் செக்டு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ஒரு ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு பெரிய செக்டு பேட்டர்ன் கொடுத்துட்டு அதோட சென்டரில் கொடுத்துருக்கிற புத்தாஸ் நல்ல பெரிய ஹெவி லெவலில் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு லேயர் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற புத்தாஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு லேயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திலகம் ஷேப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் ஷேப்பில் குட்டி ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்னரில் பியல் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. திலகம் ஷேப் ஸ்டோன் நல்ல பெரிய ஒரு ஸ்டோனாக வச்சு கொடுத்துட்டு நல்ல ஒரு ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நெக்ஸ்ட் டைப் ஆஃப் செக்டு பேட்டர்ன். இது ரொம்ப ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். நிறைய ப்ரைடல் டிசைன்ஸ் அதுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொடுத்தா அவங்கள நல்லா ஹெவியாக காமிக்கும். இதுவரை காமிச்ச செக்டு பட்டன் ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, டிசைன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், புது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா MG ஆரி ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.